வெல்கம் டு பிளாக் ஹவுசிங். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 BHK ஒரு டூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரியில் நீங்கள் மினிமம் ஒரு 36 லேக்லேருந்து நம்மகிட்ட 2 BHK இருக்குது, 45ல் இருக்குது, 50ல் இருக்குது, 55ல் இருக்குது. நம்ம ரிவ்யூ பண்ண போது இந்த வீடு தான். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் ஏதாவது பார்க்கணும், நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்குறது தான் நியூ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நம்ம வில்லா பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ட்ராவலில் தான் நம்ம வில்லா அமைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம ரிவ்யூ பண்ண போது பார்த்தீங்கன்னா இது பக்கத்து ஊர் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி. இந்த கூடுவாஞ்சேரியில் மோஸ்ட் ஆஃப் எல்லாரும் தேடுறது பார்த்தீங்கன்னா நம்ம 100 feet ரோடான நம்ம நெல்லிக்குப்பம் ரோடில் தான் தேடுவீங்க. இந்த நெல்லிக்குப்பம் ரோடு எங்கே போய் கனெக்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் போய் கனெக்ட் ஆகும். இது போகிற வழி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் ஏரியா இருக்குது. நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா 4வது ஊர் காயிரம்பேடு. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் காயிரம்பேடு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட வராது, கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறேன். அங்கே ஒரு வில்லாவை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அடி ரோடு மேலே இருக்குது. இது ஒரே ஒரு வீடு தான், தனி வில்லா தான். இந்த வீட்டோட லேண்டு பார்த்தீங்கன்னா 971 லேண்டில் 1400 பில்டப் பண்ண ஒரு 3 BHK. இதோட ப்ரைஸ் முன்னாடியே சொல்லிடுறேன், 65 லட்சம். அந்த 65 லட்சத்துக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம வீடியோவை ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். இப்போ இல்லை இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கல, பட்ஜெட் கம்மியாக வேணும்னாலும் நம்ம கிட்ட இருக்க சேனலை செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது கார் பார்க்கிங். ஓரளவுக்கு ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் தான். நீங்கள் காரை வெளியவே விட்டுக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கார்னர் வீடு 30 அடி ரோடு மேலே வந்துருக்கு. வீட்டை சுற்றி உங்களுக்கு 2 அடி செட் பேக் விட்டுருக்காங்க. 4 சைட் காம்பவுண்ட் வால் வச்ச தனி வீடு தான். EB லைன் உங்களுக்கு 3 பேஸ் EB லைன். நீங்கள் வந்தோன்னே மீட்டர் உங்கள் பேரில் நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். இந்த டிசைன் பார்க்க நல்லா இருந்துச்சு, டைரெக்டாக பார்க்க சொல்ல. நான் சொன்னீங்களா 4 சைட் காம்பவுண்ட் வால், 2 அடி செட் பேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா வீடும் லேண்டு வாசக்கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத்து ஃபேஸிங், அதாவது தெற்க பார்த்த வாசல். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இன்னும் வார்னிஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு லுக்கு அவ்வளோவா தெரியல. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு லிவிங் ஹால். லேண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு லிவிங் ஹால் வந்திருக்கு. இங்கே மேலே உங்களுக்கு லைட் செட் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் ஃபினிஷிங் ஆகல, ஒரு 19% ஃபினிஷிங். இப்போ வீடு 100% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்திருக்கும். இந்த வீட்டோட ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம். உங்களுக்கு செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா யாரும் பூஜை ரூம் வைக்கிறது இல்லை, ஆனால் இந்த வீட்டில் வச்சிருக்காங்க. ஆஸ் பேர் வாஸ்துபடி தான், அதாவது நீங்கள் வீடு ஓப்பன் பண்ணணும் பூஜை ரூம் பார்க்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க, தெற்க பார்த்த மாரி. இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு கிட்ஸுக்காகவும் ஒரு வயசானவங்களுக்காகவும் தங்கிறதுக்காக ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் தான் பார்க்குறீங்க. இந்த டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமரிகள் வீட்டில் வந்துடும். இங்கே உங்களுக்கு லாக்டு செல்ஃபு ஏசிக்கான பாயிண்ட் இருக்குது. கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கு. மற்ற வீட்டில் PVC விண்டோ தருவாங்க, ஆனால் இங்கே உங்களுக்கு ஜன்னல் வச்சு தான் விண்டோ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிச்சன். ஒரு 2-3 பேர் சமைக்கும்படியான லேண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கான பாயிண்ட்டுமே இருக்குது. உங்களுக்கு செப்பரேட்டாக இங்கே எல்லாமே வந்துருச்சு. EB வந்துருச்சு, மோட்டார், செப்டி டேங்க், வாட்டர் டேங்க், 4 சைட் காம்பவுண்ட் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக இருந்தது. தண்ணி கனெக்ஷனும் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. போர் கனெக்ஷனும் ஆல்ரெடி பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஒரு இண்டியன் டாய்லெட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட பிளான் சைஸ் ஏதாவது வேணால் நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள். முடிஞ்சால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் மெட்டீரியல் தான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க வீடு ஃபுல்லாகவே. இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெட் பிரிக், அதாவது செங்கலில் தான், மொத்த வீடுமே செங்கலில் தான் கட்டியிருக்காங்க. காம்பவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஆலோ பிளாக் கல்லில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரை செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனைட் ஸ்டெப்பு தான் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்ரூவ்டும் பார்த்தீங்கன்னா இது ஒரு DDCP அப்ரூவில் கட்டப்பட்ட இந்த வீடு. உங்களுக்கு 80 to 19% வரையுமே உங்களுக்கு லோன் ப்ராசஸ் நாங்களே பண்ணி தரோம். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கேயும் உங்களுக்கு லாக்டு செல்ஃபி ஏசிக்கான பாயிண்ட் இருக்குது. லைட்டு முதல் கொண்டு எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. ஃபேன் மட்டுமே இங்கே வரதுக்கு நீங்கள் ஃபேன் மட்டும் தான் நீங்கள் வீட்டில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எந்தபடியான கனெக்ஷன் நீங்கள் செட் பண்ண தேவையில்ல. லைட் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே செட் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது ஒரு அட்டாச் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே உங்களுக்கு ஒரு பிராண்டட் மெட்டீரியல் தான் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ஒரு ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க. வீடு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஆஸ் பேர் வாஸ்துபடி தான் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்கறது 3வது பெட்ரூம். இந்த பெயிண்டிங் நல்லாயிருக்கும், பிஸ்தா க்ரீனில் உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 3வது மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் உங்களுக்கு லாக்டு செல்ஃபி ஏசிக்கான பாயிண்ட் இருக்குது. இங்கே உங்களுக்கு ஒரு அட்டாச் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு இது செட் ஆகலாம். இதோட லோ பட்ஜெட் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 36லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 40, 45, 50 எல்லா ரேஞ்சிலுமே நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது பால்கனி. இந்த வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. விவசாய நிலம் தான் ஃபுல்லாக. விவசாய நிலம்னு ஏதோ ஒரு மூலையில் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, ஒரு ரெசிடென்சியல் ஏரியா தான். அந்த காயிரமேடு ஜங்ஷன்லேருந்து ஒரு 300 மீட்டர்னா அப்போ பார்த்துக்கோங்க. நீங்கள் அந்த ஜங்ஷன் போயிட்டாலே உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே அங்கே இருக்குது. ஸ்கூல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போலோ காலேஜ் இருக்குது, SRM காலேஜ் இருக்குது. ஸ்கூலுக்கு பஞ்சமே இல்லை. வேளாம்பாள், சென்ட் மேரிஸ் ஏகப்பட்ட ஸ்கூல் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர் தான். உங்களுக்கு வெதரிங் கோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு காலம் வச்சுருக்காங்களா, நீங்கள் இதுக்கு மேலே ஒரு வீடு கட்டதாக இருந்தால் கட்டலாம், அதுக்கு அப்ரூவ்டு இருக்குது. DDCP அப்ரூவ்டு தான். வாட்டர் டேங்க் உங்களுக்கு 1000 லிட்டர் வாட்டர் டேங்க். நீங்கள் அங்கே பார்க்குற அந்த அப்பார்ட்மெண்ட்டு தான் பெருமாட்டூர் அடுத்த தங்கப்பாபுரம் வரும். அந்த ஆன் ரோடு அப்பார்ட்மெண்ட்லேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு வில்லா தெரியுங்கன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி சைட் விசிட் பண்ணுங்கள்.